அதாவதுங்க, 8 குடை திசை ஓடுது, விபத்து கண்டம், ஆயுள் பங்கமாகுமா அப்படிங்கிற ஒரு கணக்கு கேள்வி கேட்பாங்க. அதாவது ஒரு துலா லக்கணம் பொதுவாக வச்சுக்கலாங்க. துலா லக்கணம், லக்கணத்துக்கு 8 குடை யாருங்க? சுக்கிரன். லக்கணாதிபதியும் சுக்கிரன், 8 குடையனும் சுக்கிரன். அப்போ அந்த 8 குடை சுக்கிரன் வரும்போது என்னென்னா, இப்போ சில பேர் பயந்துக்குவாங்க. 8 குடை திசை ஓடுதுங்க, எனக்கு ஆயுள் பங்கமாயிருமா, ஏதாவது எங்கள் வீட்டில் இறப்பு நேர்ந்துடுமா அப்படிங்கிறதுல ஒரு பயத்தில் பொதுவான 8 குடை திசையை வந்து கேட்பாங்க. இப்போ துலா லக்கணத்துக்கு வந்து 8 குடை யாருங்க? சுக்கிரன். அப்போ அந்த 8 குடை திசையில் வந்து அப்போ ஆயுள் பங்கமாயிருமா, ஆயுள் எது பாதிப்புமா, இல்லை பிரச்சனை சிக்கல் வருமா, 8ஆம் இடங்கிறது விபத்து கண்டத்தை சந்திக்குமான்னு சொல்லி ஒரு பயம் வருது. அந்த துலா லக்கணத்துக்கு 5 குடை யாருங்க? சனி பகவான். சனின்னா ஆயுளுக்காரனே அப்படின்னா, காலபுருஷனுக்கு 11 குடையும் சனி கும்பத்துக்கு. அப்போ அந்த 5 அதாவது 1 5 9, இப்போ துலா லக்கணத்துக்கு 1 5 9, 5 குடை வந்து சனியாக இருக்கார். அந்த சனிக்கு 3 பார்வை, 9 குடையும் புதனாக வர்றார். 9க்கும் 12 குடையும் புதனாக வந்துடுறார். அப்போ புதன் அப்படின்னா நரம்பு சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி டாக்குமெண்ட் பார்த்தவரை சம்மந்தப்பட்டதில்ல அப்படி சொல்லப்படுது. அப்போ அந்த துலா லக்கணத்துக்கு 8 குடை யாருங்க? லக்கணாதிபதியே வர்றாரு. அப்போ 8 குடையவனும் அந்த சுக்கிர பகவானே வர்றாரு. அப்போ ஆயுள் பங்கம் வராதுங்க, விபத்து கண்டம் நேராதுங்க, வீடு கட்டுவீங்க, வீடு கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவீங்க. என்னங்க ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, அந்த 9 குடையும் சொல்லக்கூடாது. இந்த 1 5 9 சொல்லுவாங்களாவா, துலா லக்கணத்துக்கு 5 குடையுமே சனி பகவான் ஆயுளுக்காரனே வராரு. அவருக்கு பார்வை 3 பார்வை. அவர் வந்து அப்போ அதே லக்கணாதிபதி சுக்கிரன், 8 குடையவனும் சுக்கிரன் வராரு துலா லக்கணத்துக்கு. அப்போ வீடு கட்டுவீங்க, பங்களா மாதிரி பால்கனி வச்சு சூப்பரான வீடு கட்டுவீங்க. 9 குடையும் புதனாக வர்றார். புதன்னா டாக்குமெண்ட் சம்மந்தப்படுது, பத்திரம் பாண்டை சேஃப்டி பண்ணுவார். ஏற்கனவே பத்திரம் பாண்டில் வந்து சிக்கல் பிரச்சனை இருக்குது, கம்ப்யூட்டர் பட்டாவில் ஏறல அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனை இருந்தாலும் அது 9 குடையின அவனே வரார், 12 குடையவனும் அவரே வருவார். அப்படிங்கும்போது 8 குடையின் திசை வருதுன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆயுள் பங்கமாகாது, நல்லா இருக்கும், வீடு கட்டுவீங்க, பணம் சம்பாதிப்பீங்க. புரியுதுங்களா? பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அது நிறையா இருக்குது. ஏன்னா உங்கள் துலா லக்கணத்துக்கு 5 குடைன்னு சொல்லக்கூடாது சனி பகவான், 5ஆம் இடம் சொல்லக்கூடாது. அப்போ உங்களுக்கு ஒரு தண்டனையை, ஒரு வறுமையை, ஒரு கஷ்டத்தை கொடுத்து அப்போ அந்த வீடை கட்ட வைப்பார். அப்போ வீடு கட்டினாலும் இந்த வீடு நல்லா இருக்கும், நிலச்சி நிற்கும். அதாவது உங்கள் காலத்துக்கு, உங்கள் பையன் பேரங்காலத்துக்கு அது அந்த நிலச்சி நிற்கும். அதுதான் சனியோட ஆதிக்கம். 5 குடையன் வந்து சனி போன வராரா? சனின்னா என்னங்க? மந்தகாரகன். அப்போ பழைய வீடு, கட்டின வீடு வாங்குறதுக்கும் வாய்ப்பு நிறையா வரும். 4க்கு 2ஆம் இடம் 5ஆம் இடம் வருது. இந்த மாதிரி ஒரு அமைப்பும் வரும். துலா லக்கணத்துக்காரங்க 8 குடை திசை ஓடுது, ஆயுள் பங்கமாயிருமா, பிரச்சனை சிக்கல் வந்துடுமா அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் சிரராசி, காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் உங்களுக்கு 8ஆம் இடம். இப்போ துலா லக்கணத்துக்கு துலா ராசிக்கு 8ஆம் இடமாக வருது அப்படின்னா ரிஷுவமாக வரும். காலபுருஷனுக்கு 2ஆம் இடம், காலபுருஷனுக்கு அது 2ஆம் இடமாக வரும். ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம். காலபுருஷனுக்கு 7ஆம் இடமாக துலாம் வரும். நீங்கள் வீடு கட்டலாம், பொண்ணு பொருள் சேர்த்தலாம். உங்கள் பையன் பிள்ளை எதாக இருந்தாலும் இந்த லக்கணத்தில் ராசியில் பிறந்தால் கல்யாணம் பண்ணி வைங்க, நல்ல வாழ்க்கை அமையும், வாழ்க்கையில் சிறப்பாங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 22 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க்கை வளமுன்னு வாழ்த்துக்கள்.